அனைவருக்கும் வணக்கம். இப்போ நீங்கள் பார்க்க போகிற இந்த காணொளி ஜவ்வாது மலையில் புதூர் நாட்டுக்கு அருகாமையில் உள்ள வழுதலம்பட்டு அப்படிங்கிற ஊருக்கு அருகாமையில் உள்ள மகா காளியம்மன் ஆலயத்தை தான் இப்போ நீங்கள் தரிசனம் பண்ண போகிறீங்க. இதுதான் அந்த ஆலயம். இப்போது இது புனரமைப்பு பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது. இதற்கு முன்பாக இது சிறிய கோயிலாக இருந்தது. இப்போது அதை பெரிய கோயிலாக விரிவாக்கம் செய்து கட்டி கொண்டிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 2,30,00,000 மதிப்பீட்டில் திருப்பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது. முற்றிலும் கற்களாலேயே கத்தூண்களாலேயே இப்போது இந்த கோயிலை நிர்மாணிச்சுக்கிட்டு வராங்க. இந்த கோயில் மிகவும் புகழ்பெற்று வருவதால் திருப்பத்தூர் மாவட்டம் மட்டும் இல்லாமல் அண்டை மாவட்டங்களிலிருந்து கூட மக்கள் வந்து செல்கிறார்கள். அமாவாசை நாட்களில் தான் இது மிகவும் பிரசித்தம். வேண்டும் வரங்களை அள்ளித் தருவதாக மக்கள் எல்லோரும் நம்புகிறார்கள். ஆகவே இந்த கோயிலை பற்றி உங்களுக்கு கூறுகிறேன். இப்போது முதன்மை வாயில் வழியாக கோயில் உள்ளே செல்கிறோம். அது எதிரே இருப்பது தான் கர்ப்ப கிரகம், அதாவது கருவறை. பாருங்கள், சுற்றிலும் முழுசாக எல்லாமே கற்களாலேயே கட்டிக்கிட்டு வராங்க. இங்கே சிவலிங்கம் மற்றும் நாகர் சிலைகள் காணப்படுது. பாருங்கள், அம்மனை கண்குளிர கண்டு மகிழுங்கள், அவளை வணங்குங்கள், உங்களுக்கும் வேண்டும் வரங்களை தருவாள். இப்போது கோயில் பூசாரி அவர்கள் அம்மனுக்கு ஆரத்தி காட்டுகிறார், பூஜை செய்கிறார். நீங்களும் இந்த கோயிலுக்கு வந்து உங்களுடைய வேண்டுதலை வைத்து அம்மன் அருள் பெறணும்னு நாங்கள் வேண்டி கேட்டுக்கிறேன். இந்த அம்மன் அண்டை பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லோரையுமே வரவேற்கிறாள். இப்போது இந்த கோயிலோட பூசாரி அவர்கள் இந்த கோயிலை பற்றி சொல்கிறார், கேளுங்கள். அப்புறம் மதியம், அப்புறம் ஓடு, அப்புறம் சிமிட்டி இது சுண்ணாம்பு, அப்புறம் இந்த பெண்கள் ஜட்டி கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாக ஆக ஆக அப்படியே பண்ணிட்டு போகுது. இப்போ அமாவாசைக்கு மட்டும் தான் பூஜை பண்ணுறீங்களா? பௌர்ணமிக்கு? பௌர்ணமிக்கு இல்லை, பங்கு முத்திரம் நாளைக்கு மாதம் 3 நாள் திருவிழாவா? எல்லா ஊர்லேருந்தும் வராங்க ஜனங்க. நிறைய வருது ஜனம். பூசாரி அவர்கள் மேலும் கூறும்போது இந்த கோயில் உருவான வரலாற்றையும் கூறினார். இந்த கோயில் வந்து வழுதலம்பட்டு, நடுக்குப்பம், விளாங்குப்பம் ஆகிய 3 ஊர்களுக்கும் சொந்தமானதாக கருதப்படுகிறது. இதில் ஆரம்ப காலத்தில் இந்த 3 ஊர்லையுமே ஒரு பெரியம்மை நோய் தாக்கியிருக்குது. அந்த நோய் தாக்கத்தின் காரணமாக பல பேர் இறந்துருக்கிறாங்க. அப்போ மருத்துவ வசதி கிடையாது, சாலை வசதி கிடையாது. எதுவாக இருந்தாலும் இவங்க திருப்பத்தூருக்கு தான் செல்லணும். அந்த மாதிரி காலகட்டத்தில் தான் இந்த அம்மன் ஒரு குழந்தை வடிவத்தில் வந்து இவங்களுக்கு எனக்கு ஒரு ஆலயம் அமைத்து பங்குனி உத்திரத்தில் நீங்கள் வழிபாடு செஞ்சிங்கன்னா உங்களை காப்பாற்றி கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னதால் இந்த கோயில் உருவாச்சுன்னு அவர் சொல்கிறாரு. இங்கே பார்த்தீங்கன்னா இது அன்னதான கூடம். அமாவாசை இரவில் வந்து தங்குறவங்களுக்கு இங்கே அன்னதானமும் வழங்கப்படுகிறது. தங்குவதற்கான வசதிகளும் இருக்கிறது. இரவில் அம்மன் ஊஞ்சல் சேவையும் நடைபெறுகிறது. பல பேர் வந்து இங்கே வந்து இரவு தங்கிட்டு இதையெல்லாம் பார்த்துட்டு மறுநாள் காலையில் தான் செல்வார்கள். ஆகவே மக்களே, இந்த ஒரு அழகான இயற்கை எழில் சூழ்ந்த இந்த அழகிய கோயிலை நீங்களும் வந்து கண்டு கழிக்கணும்னு
கேட்டுக்கொள்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது பல பேருக்கு போய் சேர்ந்தால் அந்த பல பேரும் இந்த அம்மன் மூலமாக பயனடைவார்கள். ஆகவே எல்லோருக்கும் இதை நீங்கள் பகிர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.